தமிழ்நாடு அரசு டிஎம்பி வங்கியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வே இல்லாமல் அதிகாரி வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு டிஎம்பி வங்கியில் வந்து வேலை இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்கள் சொந்த ஊர்லேயே சொந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அண்ட் மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். அண்ட் எபோவ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அலௌன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10/6/2025, அதாவது இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டிஎம்பி வங்கியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மெர்க்குரியேட் அண்ட் பேங்க்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அண்டு இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/6/2025 10/6/2025 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற போது என்ன வந்து ரிக்குவயர்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து எது ஒர்க் ஆகுதோ அதை தான் நீங்கள் வந்து அனுப்பி ஆகணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா எந்த விதமான அப்டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும். அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட்டுக்காக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. அண்ட் வேரியஸ் போஸ்ட் வந்து அதாவது நிறைய விதமான காலிப்படை இடங்கள் இருக்குது. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 45 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் மினிமம் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டோ அல்லது கிராஜுவேஷனோ அல்லது போஸ்ட் கிராஜுவேஷனும் நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அல்லது எம்சிஏ இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்லீஸ்ட் 5 years to 15 years வரைக்கும், அதாவது 15 years வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். 5 yearsக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சீனியர் மேனேஜ்மெண்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 year வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் டர்ன் ஓவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பர்மனெண்ட்டான ஜாப் தான். அண்டு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000க்கு மேலே வந்து உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஜாபுக்கான என்னென்ன உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், என்னென்ன ஒர்க் இருக்கும், அண்டு என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், எந்த விதமான எக்ஸாமால் எதுவுமே கிடையாது, எழுத்து தேர்வு கிடையாது. உங்களுக்கு இன்டர்வியூ மூலிமா தான். அதுவும் இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டர்வியூ அல்லது வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதை வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் வந்து இருக்கும். தமிழ்நாடு சென்னையில் தான் உங்களுக்கான லொக்கேஷன் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கேனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10/6/2025 சரிங்களா? அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி வந்து படித்து பாருங்கள் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. வேலிடான மெயில் ஐடி, வேலிடான ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து மென்ஷன் வந்து பண்ணி ஆகணும். அண்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் வைஸ் பிரசிடெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்டிக்காக தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுக்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸர் லெவலில் தான் உங்களுக்கு வந்து இந்த போஸ்ட்டே வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து இதில் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அண்டு
அப்ரெண்டிட் அதாவது போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் மூலிமா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ முடிஞ்சு நீங்கள் கால் லெட்டரை வந்து உங்களுடைய மெயில் ஐடிக்கோ அல்லது உங்களுடைய ஃபோன் நம்பருக்கோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த பேங்க்கை போகும்போது நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் மொபைல்லேயே வந்து அப்ளை கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? 5 to 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்தாவே போதுமானது. உங்களுக்கு பேங்க் ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட். இதுக்கான லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேர்வே இல்லாமல் வைஸ் பிரசிடென்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஷியல் லெவலில் வேலை கொடுக்குறது வந்து ரொம்ப ரேருன்னு கூட சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் இந்த ஜாபுக்கான லொக்கேஷன் வந்து இருக்குது. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ.